வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். வெல்கம் டு பாட்காஸ்ட் நம்பர் 2. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்ல வலதுசாரிகளினுடைய திரைப்படங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இதன் வழியாக என்ன வரலாறை அவங்க கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அந்த பாட்காஸ்ட்டை பார்க்காதவங்க அந்த பாட்காஸ்ட்டை பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது 2வது பாட்காஸ்ட். இதுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தாலே அல்லது யூடியூப் சேனல்ஸ்ல நியூஸ் சேனல்ஸ்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்ணக்கூடிய கிரைம், குறிப்பா அவங்க கவர் பண்றது அந்த கிரைமு, அதை சுவாரஸ்யமா சொல்றது, அதை ரொம்ப நக்கலா கேலியா கிண்டலா சொல்றது, இந்த ஆஸ்பெக்ட்ல தான் அதை அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் மோஸ்டா இந்த கிரைம் எல்லாமே ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையோட நடந்தது அல்லது ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரைம் தான் அங்கே டிஸ்கஸ் செய்யப்படும். ஆனா நம்ம அன்றாடம் கடந்து போகக்கூடிய முக்கியமான விஷயம், இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா, எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாத, குற்றப்பின்னணி இல்லாத நபர் திடீர்னு ஒரு கொலை பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெச்ல போயிட்டே இருக்கு. அது தொடர்ச்சியான செய்திகள் அதிகரிச்சுட்டே போகுது. இதனுடைய பின்னணி என்ன? இது வெறும் ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அரசு ஸ்ட்ரிக்டா இல்ல, அவ்வளவுதானா? இதற்கு பின்னாடி உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற தொடர்பாக ரொம்ப விரிவாக பேசுறதா இந்த பாட்காஸ்ட். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் நம்ம கூட பேசுறதுக்கு மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் வந்திருக்கார். வணக்கம். வணக்கம். தோழர் சொன்ன மாதிரி இந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் இல்லாத நபர்கள் ஈடுபடக்கூடிய குற்றங்கள், அது சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல வரைக்கும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதை பார்க்க முடியுது. இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி இது வெறும் அரசு ஸ்ட்ரிக்டா இல்ல, அல்லது கலிகாலம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படியா, இல்ல இதற்கு அறிவியல் சார்ந்த காரணங்கள், உளவியல் சார்ந்த காரணங்கள் இருக்கா? எல்லா குற்றத்துக்கும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஏதோ ஒரு உளவியல் ரீதியான ரீசன் இருக்கும், ஏதோ ஒரு போதாமை இருக்கும். ஈவன் இந்த பழக்கம் கூட அந்த மாதிரி ஒரு குரூப்ல மிங்கில் ஆகிற ஒரு நபர், நீங்க வழக்கமா கூலிப்படையெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 17-16 வயசுல இல்ல 17-18 வயசுல பசங்களை சேர்த்துப்பாங்க. ஓகே, அந்த ஏஜ்ல உள்ள வரும்போது அவன் பெருசா அவனால பிரயோஜனம்னு ஒண்ணு இருக்காது. ஆனா அந்த ஏஜ்ல உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனால வெளியில போக முடியாது, அவ்வளவுதான். அதனால என்னன்னு சொன்னா அது ரொம்ப ஈஸி. ஒரு 30 வயசுக்காரன ஒரு ஒரு குற்றவாளியா மாத்துறது கொஞ்சம் ஒப்பீட்டு அளவுல கஷ்டம். அவன் நிறைய குடும்பம் இருக்கும், எதிர்காலத்தை குறித்து அவன் மதிப்பிட தெரியும். சின்ன பசங்களை கொண்டு வருது ஈஸி. இதை மாதிரி இது ஒரு கூலிப்படையினும் போது நம்ம கணக்கு போடுறோம், கூலிப்படைக்கு போறது ஆபத்துன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரிஸ்கே தெரியாம மாற்றுறது இருக்குல்ல, இந்த ரிஸ்கே தெரியாம ஒரு குற்றத்தை இயல்பா எடுத்துக்கிறதுக்கான ஒரு போக்கு இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. இயல்பா எடுத்துக்கிற போக்கு இப்பதான் அதிகரிச்சு, இப்ப ரொம்ப நிறைய இருக்கு. என்ன அடிப்படையில சொல்றீங்க? ரீசெண்டா ஒரு நேத்து ஒரு கொலை செய்தி ரொம்ப எல்லா பத்திரிகையிலும் பிரிண்ட் மீடியால ரொம்ப பரவலா கவரேஜ் இருந்துச்சு, பெருசா ஸ்பேஸ் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா 22 வயசு பையன், அவரு ஒரு 35 வயசு பொண்ணு கூட ஒரு 4 வருஷமா, ஒரு 22 வயசுனா 18 வயசுல இருந்து அந்த பையன் ஒரு 35 வயசு பெண்ணோட இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வற்புறுத்துறாரு இந்த பையனை. அதனால என்ன செய்யறான்னு சொன்னா, ஆன்லைன் ரிலேஷன்ஷிப். ஆமா, இன்ஸ்டால தான், அத்தனையுமே இன்ஸ்டால தான் பழக்கமா இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய காதலி, இப்ப இருக்கிற காதலி, ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் கூட இருக்காங்க, ஒரு காதலி, அந்த பொண்ணு முன்னாள் காதலி, அவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், 5வது வருஷம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களையும் தன்னோட இன்னாள் காதலி, இவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு தன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மயக்க ஊசி போட்டு மலை பள்ளத்துல உருட்டி விட்டுருக்காரு. இதுல அந்த 5 பேரோட பேக்ரவுண்ட் பாருங்க. இயல்பா நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாம நாம அதுல பாக்குற அவங்களுக்கு நம்மளே கூட மீட் பண்ணிடலாம், ஏதோ ஒரு தருணத்துல நம்மள கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நபர், நம்மள சந்திக்கிறதுல யாரோ ஒருத்தர். இது இந்த மாதிரியான ஒரு நபரை நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா 4 பேரை பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கொடூரமான குற்றத்தை பண்ணிருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க மயக்கம் மருந்து கொடுத்து. எனக்குமே இதுல இருக்கிற வடிவத்தை பாருங்க. ரிலேஷன்ஷிப்பை முறிச்சுக்கிறதுக்கு கொலை வரைக்கும் போற ஒரு பையன், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன், 22 வயசு பையன், அதுக்கு அவன் கொலை செய்யறான். இந்த 2 பொண்ணுங்களும் எதுக்கு உதவிக்கு வரணும்? இவங்களும் அவர் கூட இன்ஸ்டாகிராம்ல பழகி, ஒருத்தர் முன்னாள் காதலியா இருக்காங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்ப இன்னொரு பொண்ணு லவ் பண்றாங்க. இவங்களை எப்படி கூட்டு சேர்க்க முடியும்? ஒரு பொண்ணு 5வது நர்சிங் படிக்கிறா, ஒரு தப்பு பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போனாலே மண்டையிலே தட்டி அனுப்பி விடுவானுங்க, ஏன் அதெல்லாம் பண்ற அப்படின்றதுதான் இயல்பு. அண்ட் மோர் ஓவர், ஒரு குற்றத்துக்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும்ல. அவன் செய்யறான், அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, அந்த பெனிஃபிட் அப்புறம் பேசுவோம். காதலை முடிச்சுக்கிறதுக்கு 100 வழி இருக்கு. அவங்க 35 வயசு இருக்கு, கூட்டினா போய் பேசினா கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புன்றது இல்லை, சமாதானம் பண்றதுக்கான வாய்ப்பை கூட பரிசீலிக்காம ஒருத்தன் கொலைக்கு போறான். அதை விட்டுருங்க. இந்த 2 பெண்களும் ஒரு பலன் இல்லாம ஒருத்தன் பெரும்பாலும் குற்றம் செய்ய மாட்டாங்கல்ல. இவங்களுக்கு என்ன பலன் இருக்கு? இந்த லவர் இவனோட ஒருத்தர் ஐடி எம்ப்ளாயி, இந்த கொலையில பங்கேற்ற ஒரு பெண் ஒரு ஐடி எம்ப்ளாயி, இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட். சோ இத பாக்கும்போது இது மட்டும் இல்ல, நீங்க சமீபமா இவர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. சோ இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட் இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கவனிச்சோம்னு சொன்னா இத மாதிரியான பல குற்றங்களை நாம இப்படியே பட்டியலிட முடியும். இங்க பாருங்க,
இல்ல நம்ம இப்ப பேசும்போது அந்த இதுவுமே கூட அப்படிதான். அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்றதுக்கு அது ரொம்ப அந்த பையன் கடைசி வரைக்கும் நம்பவே அந்த பொண்ணு கொடுக்கலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாப்புல. பார்த்தா அவங்க அந்த ஜூஸ் பாட்டில கலந்து விஷத்தை கலந்து. இல்ல இதுவும் அதேதான். அந்த 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 இன்சிடென்ட் அது போட்டோம். இந்த ஜூஸ் பாட்டில கொடுத்தது இருக்கட்டும். அந்த பெண்ணுக்கு பிரேக்கப் பண்ணணும். அது சொன்னா கூப்பிட்டு ஸ்டேஷன்ல போய் ஒரு வார்த்தை, இந்த மாதிரிங்க அவன் தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு அந்த இடைஞ்சல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர் கொலை வரைக்கும் போறாரு. ஏன்னா ஒரு கொலையோட சீரியஸ்னஸ் தெரியலையா என்னங்கிறது அது ப்ரோவ் பண்ண வேண்டிய விஷயம். பட் இது ஒரு ஒற்றை இன்சிடென்ட் இல்லை. 2 நாள் முன்னால இந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைச்ச பிறகு நம்ம என்ன நினைப்போம், கடுமையான தண்டனை கொடுத்துட்டா குற்றங்கள் குறைஞ்சிரும். இதானே நம்ம நினைப்பு நடந்துச்சு. இப்ப இங்க அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது. அந்த பெரிய விவாதம் ஆயிருக்கு. அந்த செய்தி வந்த பிறகு பார்த்தா 2 பேர், இந்த பக்கம் வேலூர் பக்கத்துல ஒரு பொண்ணு தன்னை விட்டு போன பாய் ஃப்ரெண்டுக்கு எலிபேஸ்ட் டீல கலந்து கொடுத்து மறுநாள் காலையில மெசேஜ் அனுப்புறாங்க. நான் டீ நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு, நான் இதுல டீல எலிபேஸ்ட கலந்து கொடுத்துட்டேன், முடிஞ்சா காப்பாத்திக்கன்னா அல்லது நீ என்னமோ பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் அடிச்சு பிடிச்சிட்டு போய் அட்மிட் ஆயிருக்காரு. லிவர் கிட்னி டேமேஜ் ஆகி கஷ்டப்பட்டு இருக்காரு. இன்னொரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்க, பிரிச்சு வீட்டுல இன்னொரு பையனை கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்ச மாப்பிள்ளைக்கு பாய்சனை கலந்து ஜூஸ்ல பாய்சனை கலந்து கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே அந்த அந்த பொண்ணுக்கு, கன்னியாகுமரி பொண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நடக்குது. சோ பிரச்சனை என்னன்னு சொன்னா தண்டனைனால இல்ல, இதுல போலீஸ் எங்க கொண்டு வருவீங்க? இந்த 4 பேரும் சாதாரண ஒருத்தர் ஏதோ பண்ண போறான் அப்படின்னா ஒரு போலீஸ் வந்து எங்க ஒரு போலீஸ் வைக்கணும். அப்போ அவ்வளவுதான், போலீஸ் வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல போலீஸ் ரைடு போலாம். அந்த மாதிரி ஒண்ணு செய்யலாம். நீதிமன்றத்தை வச்சு தீர்க்க முடியல, அது அப்படியே அதிகமாகுது. இங்க போலீஸை வச்சு தீர்க்க முடியாது. சோ சிக்கல் வந்து நாம கவனம் செலுத்துற இடத்துல இல்ல, வேற எங்கேயோ ஆரம்பிக்குது அப்படிங்கிற புரிதல் கூட பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு. நாம வேலை செய்ய வேண்டிய இடத்தை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்னு சொன்னா வேற எங்கேயோ கவனத்தை வந்து திருப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. சோசியல் மீடியாவோட ரோல் ஐ மீன் நான் சொல்றது சினிமா, இதோட மற்ற மீடியா இதெல்லாத்தையும் ஹைராக்கில அடுக்குல வச்சோம்னு சொன்னா சினிமாவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. கொலைகளுக்கு பின்னாடியா இப்ப அதிகம் விரும்பப்படுற நடிகர் யாரா இருப்பாரு? ஆப்வியஸ்லி விஜய். நிறைய சம்பளம் வாங்குற உறுதியான வெற்றி இருக்கிற விஜய். அவரோட கடைசி 10 படத்தை எடுங்க, அதுல ஏதாவது மாரல் வேல்யூஸ் சொல்லி தரப்பட்டிருக்கா அல்லது கிரைம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கா? ரத்தம் தெரிக்கிறது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கா? இப்ப தமிழ் சினிமாவோட ட்ரெண்டே வந்து ரத்தம் தெரிக்கிறது, கொலைதான். ஒரு இது இல்லைன்னு அதாவது வன்முறை தான் தமிழ் சினிமாவோட கடந்த 10-12 வருஷத்துல ஷோர் ஷாட் அடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு குற்றம் தான். நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது பசங்கள்கிட்ட கேட்குறேன், அப்ப விக்ரம் படம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஹிட் ஆகி எல்லாரும் பேசுறது இருந்துச்சு, யார் உங்களை அட்ராக்ட் பண்ண கேரக்டர் அப்படின்னு கேட்டபோது 8ஆவதுல இருந்து 11ஆவது வரைக்கும், 12th அப்ப நான் போல 11ஆவது வரைக்கும் பசங்க சொன்னது வந்து அந்த சூர்யா கேரக்டரோட இது என்ன, ஒரு ஸ்மக்லர் வந்து தலை வெட்டுவாரு, ரத்தமும் இதுவும் தான். அந்த மூஞ்சிலே வன்முறை இருக்கு. ரோலெக்ஸ் கேரக்டர் கூட மறந்துட்டேன். அந்த ஃபேஸ் வந்து சிரிச்ச மாதிரி கூட எனக்கு நினைவில்லை. அந்த முகம் அதுதான் பசங்களை அட்ராக்ட் பண்ணுது. அதுதான் கெத்துங்கிறது பரவலா உள்ள போயிட்டு இருக்கு. நாம அந்த கிரைம் ஏறுற எண்ணிக்கை இருக்குல்ல, சிறார்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் இருக்குல்ல, அதுவும் ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், நீங்க பாக்குற நம்பர் ஆக்சுவல் நம்பர் இல்லை. வேற வழி இல்லாதவன் தான் போலீஸ் வரைக்கும் போவான். மற்றபடி செட்டில் பண்றதுக்கு தான் பெரும்பாலும் ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு அரெஸ்ட் லெவலுக்கு போகாது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நினைவு இருக்கா? இங்க சென்னை புறநகர்ல ஒரு பையன், ஹாசினின்னு ஒரு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, ஒரு ஐடி என்ஜினியர். அந்த பையன் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கின பையன், நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிற பையன். பக்கத்து வீட்டு குழந்தைய ரேப் பண்ணி கொன்னு பெட்ஷீட்ல சுத்தி கார்ல எடுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியில போட்டு எரிக்கிறான். அந்த பையனோட இன்டர்வியூ, அவங்க குடும்பத்தோட இன்டர்வியூ த நியூஸ் மினிட் நினைக்கிறேன், அதுல வெளியில வருது. கிளியரா எவிடன்ஸ் இருக்கு ஏன் இவன் இவ்வளவு குட்டிச்சவரா போனா அப்படின்னு. கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா, மூத்த மகன் கேட்டது அத்தனையும் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேட்மிண்டன் காலேஜ் படிக்கும் போது ஏதோ பேட்மிண்டன் கோர்ட்ல போய் விளையாடிட்டு வர்ற பையன் அங்க இருந்து வரும்போது இன்னொருத்தரோட பைக் ஆசைப்பட்டு திருடிட்டு வந்துட்டான். படிக்கும்போது திருடிட்டு வந்த பிறகு ஒரு அப்பா என்ன செய்வாங்க, 4 சாத்துவாங்க. சரி இல்ல போட்டோம், டிராகன் டேடி மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டிராகன் டேடி என்ன பண்ணாரு, வேணாப்பா நமக்கு இது டிராகன்ல வந்து பையன் என்ன பண்ணாலும் டிராகன் டேடி, அது ஒரு பெரிய கொடுமை. அது
இதுக்கு சம்மந்தம் இல்லைனால சொல்லிக்கிறேன், டிராகன் அப்பா மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பையன் வந்து அந்த ஹீரோ மாதிரி வர வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரேர் பாசிபிலிட்டி. குட்டிச்சோரா போறதுக்குன்னா வாய்ப்பு அதிகம். டிராகன் அப்பா நல்ல மாடல் கிடையாது. ஓகே, அதை விட்டுருவோம். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த பையனை கூட்டிட்டு போய் எந்த பைக்கை திருடினானோ செட்டில் பண்றாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, அவனுக்கு செட்டில் பண்றாங்க. இவனுக்கு மறுநாள் அதே பைக் அப்பா வாங்கி தர்றாரு. அதை நம்ம எப்படி பார்க்க கூடாதா? இவன் திருட்டுலாம் ஈடுபடக்கூடாது, அதனால வந்து உனக்கு இதான வேணும், நான் வாங்கி கொடுக்குறேன், நீ இதெல்லாம் பண்ணாத, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அப்படி ஒரு கிரைமை ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, நம்ம புள்ள செய்யும்போது இது இன்னொருத்தனுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல இவர் வந்து பறி கொடுத்த ஆளா இருக்காரு, பைக்கை பறி கொடுத்த ஆளா இருக்காரு, ஆன்சைட்டியில போய் பதறி தேடி போய் பண்றாரு. திருடினவனோட அப்பா வந்து, தம்பி நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னா பறி கொடுத்தவன் எரிச்சலா வருமா? இன்னொன்னு, 2 வழியிலையும் செய்யலாம். நான் திருட பைக்கை வந்து அதே மாதிரி இன்னொரு பைக் வாங்கி கொடுக்குறாரு அவருக்கு. அதே பைக், ஆமா அதே மாதிரி பைக், அதே பைக்னா அந்த சேம் பைக். ஓகே, அதே வெரைட்டி பைக்கை மறுநாள் வந்து அவங்க வாங்கி தராங்க. அப்ப என்ன ஆகும் பையனுக்கு? திருடுனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பாடத்துக்கு பதிலா, திருடுனா கூட எங்க அப்பா காப்பாத்துவாரு. இந்த லெசன் என்ன பண்ணும்? அதன் பிறகும் இந்த பையன் இன்னும் சான்ஸ் கொடுக்குறான். இந்த குழந்தைய கொலை பண்ண பிறகு இவன் ஜாமீன்ல வரக்கூடாதுன்னு ஒரு தரப்பு ஃபைட் பண்ணுது. இவங்க அப்பா பையன் மகனை சந்திக்கிறதுக்கு அவங்க அப்பா போகும்போது வீட்டில் இருக்கவங்களோட கஷ்டத்தை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. ஒவ்வொரு முறையும் எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பையன் ஜெயிலுக்குள்ள இருந்து டிக்டேட் பண்ணியிருக்கான் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வேண்டாம் இவனை எடுக்காதீங்க, ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பையன் கஷ்டப்படுறத தாங்க முடியல. வக்கீலுங்களை எல்லாம் கூட அவன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பையன் வெளியில வந்து அவங்க அம்மாவை கொண்டுட்டு போனான். ஸோ இதுல இந்த கேஸ்ல பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, வழக்கமா ஒரு குற்றம், ஒரு கிரைம்ல மாட்டிக்கிறது நார்மல் ஃபேமிலி, இது வழக்கமான டெம்ப்ளேட் நம்பிக்கைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப புவர் ஏரியால இருக்கிறவங்க குற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓரளவு உண்மைதான். ஏன்னா பாக்குறதுல ஒரு 4-5 பேர் கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கவங்க பார்த்தா அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஒரு மிடில் கிளாஸுக்கு குற்றம் தெரியாம வளர்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு கிரைமை பத்தி நல்லவனா வளர்க்கணுங்கிறதுக்கான இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை வழி நடத்த முடியும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தா சரி பண்ணக்கூடிய மிடில் கிளாஸ்ல இருக்கிறவர்கள் ஈடுபடுற குற்றம் இருக்குல்ல, இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது நாம என்னன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்து ஒரு ஆய்வு நடந்திருந்ததுன்னா நாம இதுல இருந்து ஓரளவு ஒரு ஸ்டெப் முன்னேறி இருப்போம். நான் இன்னமும் சொல்றேன், நாம் பார்த்துட்டு இருக்கிற குற்றங்கள் ரொம்ப குறைவு. பின்னாடி அது சின்ன லெவலா இருக்கும் போதே செட்டில் பண்றது இன்னும் நிறைய பேர். ஏன்னா மிடில் கிளாஸ் அவ்வளவு சுலபத்துல ஒரு வெளியே வந்து கம்ப்ளைண்ட், ஒரு கரெக்ஷனல் ஃபெசிலிட்டிக்கு தான் பையன் போறதை விரும்ப மாட்டாங்க, என்னமாவது பண்ணி இது பண்ணிவிடாங்க. நான் வேற ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். அமெரிக்காவில் இருக்கிற சிறைகள்ல இருக்கிற சிறார்கள் இருக்காங்கல்ல, 17 வயசு கீழே இருக்கவங்க 17 வயசுலேயே டேர்ம் போட்டுருவாங்க. சிறார்களோட எண்ணிக்கை பிரான்ஸ்ல இருக்கிற ஒட்டுமொத்த கைதிகளோட எண்ணிக்கையை விட அதிகம். 10 வயசு பையனுக்கு 40 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. அப்பாவை கொண்ட கேஸுக்கு 10 வயசு பையன், அவன் 55 வயசுல தான் உலகத்துக்கே திரும்ப வருவான். வெளிச்சத்தையும் வானத்தையும் அவன் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, உள்ள கொஞ்சம் பார்க்கலாம். மற்றபடி இந்த ரோடு இதெல்லாம் பாக்குறதுக்கு, இந்த உலகத்தை பார்க்கும்போது அவன் எப்ப உள்ள போனானோ அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உலகத்துலதான் வெளியில வருவான். இந்த கேஜெட் தெரியாம, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தெரியாத ஒரு காலத்துலதான் வருவான். இன்னும் பல பேருக்கு வந்து அரெஸ்ட் ஆகி 1000 நாள் ஜெயில இருந்து அதன் பிறகு நிரபராதின்னு விடுவிக்கப்பட்ட 16 வயசு குழந்தைங்க இருக்காங்க. 16 வயசுல போய் மெயின் பிரிசன்லேயே போட்டுருவாங்க, பெரியவங்க இருக்க பிரிசன்லேயே போட்டுருவாங்க. ஸோ இது ஒரு பக்கம் யூஎஸ்லயும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க சிறைகள்ல இருக்கிற சிறார்கள்ல 30% தான் கிரைம் செஞ்சுட்டு உள்ள போறவங்க, கொலை, கொள்ளை, வழிப்பறி இந்த மாதிரி செஞ்சுட்டு போறவங்க. மீதி 70%ல பெருந்தொகுதி வந்து என்னன்னு சொன்னா ட்ரக் அடிக்ட். நீ அதே ஸ்டாண்டர்ட் எங்க ட்ரக் அடிக்ட் பிரச்சனை தான் போடுவாங்க. நீங்க இப்ப இதெல்லாம் அவங்கள ரீஹாப்லாம் போட மாட்டாங்க. அங்க இல்ல, அது அமெரிக்கால ஒரு இதுலயும் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு ஸ்டேட்ல 10 வயசு பையனை ஜெயில போடுறதுங்கிறத நான் என் வாழ்நாள்ல கேள்விப்பட்டதே கிடையாது. எந்த ஊர்லயும் கேள்விப்பட்டதே இல்லை. அங்க நடக்குது அது. ஓகே. சோ அங்க சிறுவர்களுக்கு தனியான சிறை அப்படிலாம் இருக்கு சிறுவர்களுக்கு சரி. ஆனா 16 வயசுக்கு மேலேயே பல மாநிலங்கள் வந்து பெரியவர்களோட சிறையில தான் அவங்களை போடுறாங்க. அவன் வெளியில வரும்போது அவனுக்கு 15-16 வயசுன்னு சொன்னா அதுக்கு மேல வாழ்றதுக்கு வழியே இருக்காது. நீங்க 10 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் 16 வயசுல உள்ள போறான்னு வச்சுக்கோங்களேன். 28 வயசுல வந்து நீங்க எங்க வேலைக்கு போய், உங்களுக்கு கல்வி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு போலீஸ்காரங்க பேசுறாங்க, இந்த இடம் திரும்பி வரக்கூடாது அவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஒரு கைதியாத்தான் நடத்தப்படுவாங்க, அப்பதான் இவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க சில இடங்கள்ல. ஆனா இந்த சிறார் குற்றவாளிகளை கையாண்டதுல கொஞ்சம் இன்னும் ஆட்கள் நிறைய ஃபோர்ஸ் இருந்து அதுக்கு ஒரு போதுமான அளவு முதலீடு செஞ்சால் அவர்களை திரும்பவும் நார்மல் லைஃப் கொண்டு வர முடியும். நீங்க சொல்லும்போது ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் ஒரு படம் இருக்கு, அதுல வந்து இந்த ஜெயில் ஒரு சிறையை பத்தி தான், ஷாஷாங்க் சிறைச்சாலை பத்தி தான் அந்த படம். அதுல ஒருத்தர் ரொம்ப சின்ன வயசுலேயே ஜெயில வந்துட்டு வெளியே போய் இருப்பாரு, வெளியே வருவார், ரொம்ப நாள்
அவர் திடீர்னு ஒரு வயசான தாத்தா இருப்பாரு அந்த சிறையில, அவருக்கு விடுதலை கிடைச்சிரும். திடீர்னு அழுது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு அங்க. என்னன்னு பார்த்தா விடுதலை கிடைச்சிரும். வெளியில போக மாட்டேன்னு, வெளியே போக மாட்டேன். ஏன்னா அவருக்கு அவர் முழுக்க முழுக்க அந்த சிறை தான் உலகமாவே இருந்திருக்கும். வெளியே போவாரு, அவருக்கு நீ சொல்ற எல்லா பிரச்சனையும் அவருக்கு நடக்கும். அவருக்கு வந்து அவர் ரொம்ப சின்ன வயசுல கிரைம் பண்ணிட்டு உள்ள வந்துருவாரு. வெளியே போனா அந்த கார் இருக்கும், இது இருக்கும். அவர் பாத்ரூம் போறதுக்கு வந்து போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பாத்ரூம் போறேன் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவன் சொல்லுவான், நீங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்க வேணாம், உங்களுக்கு வந்தா நீங்க போய்க்கலாம் அப்படின்னு. ஆனா பட் அவர் அப்படி பிராக்டிஸ் ஆகி அவருக்கு பாத்ரூம் கூட போக முடியாது. அதனால சர்வே ஆக முடியாம சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. ஓகே, ப்ரூக்ஸ் வாஸ் ஹியர்னு எழுதிட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவாரு. ரொம்ப ஒரு நீ சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஜப்பான் சிறைகள்ல வயசானவங்க, பராமரிக்க ஆள் இல்லாத வயசானவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிரைம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டேர்ம் முடிஞ்சோடனே வெளியில வருவாங்க, இன்னொரு ஏதாவது பண்ணிட்டு, ஏன்னா அங்க பாத்துக்குவாங்கல்ல ஆளுங்க. இந்த பழக்கம் எல்லாம் கூட உலகளாவிய அளவுல ஒரு நம்ம குற்றத்தை வந்து பாக்குற பார்வையை மாத்தணுங்கிறத, நான் அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன் இல்லை, பட் சின்ன குழந்தைகள்கிட்ட இது வளர்ற வேகத்தை நான் பார்க்குறேன், அதனால சொல்றேன். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் சொல்றேன், கொலை குற்றத்தில் ஈடுபட்ட குழந்தைகள் அந்த கரெக்ஷன் சென்டர்ல இருக்கும்போது நான் அவங்க கூட வேலை பார்த்துருக்கேன். ஓகே, திருட்டு வேலையில் இது பண்ணவங்க, அண்ட் ரொம்ப சின்ன வயசுலேயே பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இவங்க கூட ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆன குழந்தைங்க, அவங்க எல்லாமே. இது ரெண்டே நான் ஈக்குவேட் பண்ணல, இந்த மாதிரி வெவ்வேறு வெரைட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். டஃப் எது தெரியுமா, நான் அந்த பசங்கள்கிட்ட கூட ஈஸியாக வேலை செஞ்சுருக்கேன், ரொம்ப சிரமப்படலை. அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வேலையே செய்ய முடியாது. எதுவுமே ஏத்துக்க, நான் எதுக்கு மாடியில இருந்து குதிக்க போற ஒரு பையன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், ரொம்ப ஒரு எலிட் ஸ்கூல் அது, அவ்வளவுதான். அந்த அளவு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, பிரேக் டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த கட்டசவத்துல இருந்து இது இருக்குல்ல, வராண்டா இருக்கு இல்லையா, அங்கிருந்து அந்த கட்டசவத்துல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பிடிச்சிட்டு அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல இருந்தேன். வாரத்தில் 3 நாள் மட்டும் இருப்பேன் அங்கே. அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கேன். பேரண்ட்டை கூப்பிட்றதுக்கு முன்னாடி கவுன்சிலர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க சமாதானம் பண்ணுறதுக்காக. அவன் யூஎஸ்ல படித்தவன், அதுக்கு முன்னாடி பிரைமரி ஸ்கூல் யூஎஸ்ல முடித்தவன். ரொம்ப அங்கே வந்து அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க, அம்மாட்ட இருந்திருக்கான். அதன் பிறகு அம்மா வந்து கொஞ்சம் உலகம் முழுக்க சுற்றுற வேலைன்றதுனால கொண்டு வந்து பாட்டி வீட்டில் விட்டுருக்காங்க. பாட்டி வீட்டில் ஒரு 4 வருஷமா வளர்றான். 4th வரைக்கும் யூஎஸ்ல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கான், ஒரு 4 வருஷமா பாட்டி வீட்டில் இருக்கான். எல்லா சைட்லேயுமே செல்லும். அம்மா என்ன அப்பா இல்லைன்றதுனால அம்மா போவர் செல்லும். அப்பா கிட்ட ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வருஷத்துல போயிருப்பான். அப்பாவும் நம்ம கூட இல்லாத பையன், அப்பாவும் அள்ளி போட்டுறாரு. பாட்டி வீட்டுல இருக்கான். அப்பா அம்மா 2 பேருமே இல்ல, பிள்ளை எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அதனால சொல்லும், உனக்கு இது என்கிட்ட என்ன வேலை இருக்கு, இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேட்கறேன்னு கேட்கிறாரு. நீங்க இதுல என்ன செய்வீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, பிடிக்கலன்னு சொன்னா ஏதாவது நீங்க வேலை செய்யலாம். அண்ட் மோர் ஓவர், நான் செஞ்சது தப்புங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை, என் இஷ்டம் நான் செஞ்சேன். இப்போ கடைசியா என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு கட்டத்துல எப்போ அவரை வந்து ஒரு உரையாடலுக்கு கொண்டு வர முடியுதுன்னா, சரி நீங்க வந்து இந்த எங்களோட நாங்க வேலை செய்யற இடத்த ரிஸ்க் ஆக்குறீங்க, உங்களை நீ அடுத்த நாளைக்கு இதை செய்ய மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஸோ எனக்கு வேற சாய்ஸ் கிடையாது. இப்போ நான் உங்க பேரண்ட்ஸை கூப்பிடுறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. அவங்க கிட்ட தான் நான் இதை பேசி ஆகணும். நீங்க இதை பத்தி ஃபர்தரா நகர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் பையன் பயந்து, ஒத்துழைப்பு இல்லை, இது பயம். பாட்டி வந்துட்டு அம்மா எல்லாம் வந்துச்சுன்னா இது ஒரு பிரச்சனை, நாளைக்கு நமக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போகலாம், இவ்வளவுதான் இருக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, அது ஒரு வெறும் விளையாட்டு. அது அந்த ரிச் இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் சும்மா பசங்களோட பண்ணிட்டு நான் அவங்கள மிரட்டுறதுக்கு தானே அப்படி பண்ணேன். இந்த ஹிஸ்டரி கேட்டு பாருங்க, மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ பண்ணுங்க, நீங்க ஒரு இஷ்யூ ஆக்க வேணாம். இது ஒரு பியூர் நெகோசியேஷன். நான் 4000 பசங்களோட ரொம்ப நீண்ட உரையாடல் நடத்திருப்பேன். குறைச்சலா இருக்கும், வெவ்வேறு இடங்கள்ல, ஃபோன்ல, நேர்ல 2000 பேருக்கு மேல பேசுறேன். ஸ்கூல் செட்டப்ல மட்டும் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் கேட்டதே இல்லை. ஒரு இது மாதிரி, நீ இதை விட்டுரு, நான் அதை செய்யலை, நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் இனிமேல் அந்த வேலையை செய்ய மாட்டேன், உங்களுக்கு ரிஸ்க் வராதுன்னு ஒரு நெகோசியேஷன் மாதிரி போகுது. இவங்க கிட்ட வேலை செய்ய முடியல. பட் இந்த ஒரு கொலையில பங்கேற்ற ஒரு பையன் கிட்ட முடிஞ்சது அது. ஏன்னா அவர் ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் அவங்க என்னன்னா, அந்த சிஸ்டம் எப்படின்னு சொன்னா, அந்த அங்க இதுல இருந்து கூட்டு வந்துருவாங்க, இந்த சீர்திருத்த பள்ளி இல்லையா, அங்கிருந்து அது ஒரு சிஸ்டம் இருக்கு, அங்கிருந்து அழைச்சிட்டு வந்துருவாங்க. இது தனி செட்டப் இருக்கும். ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வேற ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஒரு டெடிகேட்டடா ஒரு ஃபாதர் வந்து முழுக்கவே அதை வேலையை செஞ்சார். கோவால இருந்து கூட பசங்களை, தமிழ் பசங்களை அங்க மாற்ற பசங்களை கூட இங்க கூட்டு, சவுத் பசங்களை கூட்டு வந்து இந்த இடத்துல செய்யறதெல்லாம் உண்டு. பட் இதுல இருக்கிற பெரிய நெருக்கடி என்னன்னு சொன்னா, இதுக்கு ஒரு பெரிய முதலீடு தேவைப்படும். அந்த இதை சரி பண்றதுக்கு நம்ம பேசுவோம். இந்த குற்றத்துல ஈடுபடுறதுக்கான காரணமா என்ன இருக்கு? நீங்க இந்த பசங்கள்கிட்ட, இந்த கொலையில ஈடுபடுற பசங்க இவங்கெல்லாம் பேசும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவாக இருக்கு? ஏன்னா அகைன் மைண்ட் ஹண்டர்னு ஒரு சீரீஸ் இருக்கு. இது வந்து
ஏன் கொலை நடக்குது அப்படின்றது, ஏன் இந்த சைக்கோ கில்லர்ஸ்லாம் ஏன் உருவாகுறாங்க அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட் யூஎஸ்ல. இது நிஜமாவே நடந்த அங்க ரொம்ப ஃபேமஸான அந்த கொலைகள்லாம் இருக்கு. சில பேர்லாம் இருக்கு, பேர்லாம் நான் மறந்துட்டேன். அவங்களெல்லாம் இப்போ இன்டர்வியூ பண்றது, அவங்களோட இன்டர்வியூஸ் யூடியூப்ல கூட இருக்கு. ரொம்ப இப்போ எப்படின்னா, ஒருத்தர் வந்து பேசி அவர் கொலை பண்ண மாட்டாரு, அவர் கூட ஒரு கல்ட் இருக்கும், அவங்க எல்லாம் போய் கொலை பண்ணிட்டு வருவாங்க. ஒருத்தர் அம்மாவை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருப்பாரு, நிறைய பேர் அபியூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ இவங்க எல்லாத்தையும் போய் ரிசர்ச் பண்ணி கேட்பாங்க, ஏன் பண்ணீங்கன்னு கண்டுபிடிக்கும் போது தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க, ஓ சீரியல் கில்லர்ஸ், சைக்கோ இந்த நிறைய கொலைகள் நடக்கும் அமெரிக்காவில். அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சீரியல் கில்லர்ஸ்ன்ற டேர்மை கண்டுபிடிப்பாங்க. சைக்கோ கில்லர்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் போய் ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா, எல்லாருமே ஒரு ட்ராமடைஸ்டு கிட்டா இருப்பாங்க. அவங்களுடைய பாலியம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அப்பா அம்மாவாலே அபியூஸ் செய்யப்பட்டு, இல்லை பேரண்ட்ஸ் செப்பரேட்டாக இருப்பாங்க, அதில் வளர்க்குற இடத்துல வந்து பிரச்சனையா இருக்கும், அவங்க வாழ்ந்த இடம், இப்படி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பிரச்சனையை டீல் பண்ணி அவங்களுக்கு ரிக்ரெட்டே இருக்காது. அந்த கொலை சம்பந்தமா அந்த பிரச்சனை தம்மா எந்த ரிக்ரெட்டும் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரி உள்ள போய் ஒரு 20-30 வருஷம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கலாம். ஸோ இங்க என்ன காரணம் இருக்கு கொலையில ஈடுபடுறது, குற்றத்துல ஈடுபடுறதுக்கான? இது குற்றத்துக்கும் சாதாரண மக்கள் ஈடுபடுற குற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில தியரிஸ் உண்டு. முதல்ல இந்த குற்றம்ங்கிறது வந்து ஒரு கிரைம் வந்து எப்போதுமே நிலையில்லாத இருக்கு, அன்சர்டைனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல. அது உங்களோட சமநிலையை வந்து குலைக்க முடியும். அன்சர்டைனிட்டி அப்படின்னா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம, இப்போ வேலை எப்ப வேணா போகலாம், வீடு எப்ப வேணா அதாகலாம். இப்போ அம்மா அப்பா சண்டை போடுற, எனக்கு லூஸ் பண்றது எதுவுமே இல்லை. அம்மா அப்பா அதிகமா சண்டை போடுற குழந்தைங்கள்ட்ட பேசியிருக்கேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, எதையும் உடனே அனுபவிச்சுன்ற எண்ணம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அன்கான்சியஸா அந்த இது இருக்கும், இந்த வீடு எப்ப வேணா கொலாப்ஸ் ஆகலாம். அப்பா அம்மாவும் இன்னொரு ரூம்ல சண்டை போடுறாங்க, பையனுக்கு காட்சியே தெரியல, ஒரு பிரைமரி ஸ்கூல் பையன். மறுநாள் வந்து கிளாஸ்ல அப்படியே அப்படி நடுக்கிட்டு கை உதறது, வாய் டைப் அடிச்சுட்டு ஏதோ பிசிக்கலா ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு டீச்சர் கூட்டிட்டு வர்றாங்க. கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு கேட்கும்போது என்னன்னு சொன்னா, அம்மாக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். அம்மா வர சொல்றோம், அவங்க அப்பா முதல்ல அம்மா தான் வர சொல்லுவோம், வீட்டில் இருப்பாங்கன்ற அம்மா வர சொல்றோம். அவங்க அம்மா சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இல்லை அவன் முன்னாடி நாங்கள் சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு. அப்புறமா பையன்கிட்ட விசாரிக்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னா, அவங்க இன்னொரு ரூம்ல சண்டை போடுறாங்க, போய் கதவை சாத்திக்கிட்டு, சத்தம் மட்டும் பையனுக்கு கேட்குது. அடிச்சுக்கிறாங்களா திட்டிக்கிறாங்களா எதுவும் தெரியாது, சண்டையை புரிஞ்சுக்கிற வயது கூட இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுறாங்கன்னா அது நமக்கு அது ஒரு த்ரெட்டு, எனி டைம் அவங்க பிரியலாம். ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார், அவரு மதுரை ஜெயில வந்து இறந்து போனார் தான், பையனை கொலை பண்ண வழக்குல. என்னால் நினைவுபடுத்த முடியல. ஒரு ஜூனியர் விகடன்ல ஒரு தொடர் எழுதினார். ஜூனியர் விகடன்ல ஒரு தொடர் எழுதினாரு. அதன் பிறகு ஒரு ஃபேமஸ் ஆனார், டக்குன்னு நல்லா ரீகால் பண்ண முடியல. அவர் மகன், அவங்க மனைவி கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, பையன் 2 சைட்லயும் வளர்றான், அதே இது செல்லும். அப்பவே கார் வாங்கி தர்றாங்க பையனுக்கு. ஒரு கட்டத்தில் அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம கொன்னுட்டு தன்னோட தோட்டத்துல புதைக்கிறார் அந்த எழுத்தாளர். நம்ம பல இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எல்லாரும் போய் அவங்க வீட்டுல தங்கி நல்லபடியா சாப்பிட்டுட்டு அந்த தோட்டத்துல இருந்து வந்தவங்க. அவர் ஜெயில போய் சுகரை வேணும்னே மெயின்டைன் பண்ணாம கிட்டத்தட்ட அது ஒரு வடக்கிருத்தல் மாதிரி அவர் இறந்து போனார். காலை எடுத்தாங்க, அப்படியே இறந்து போனார். அவர் இந்த குற்ற பின்னணியை பார்க்கறதுக்கு இந்த வளர்ப்பு இருக்கு இல்லையா, இந்த சண்டை போடுறதுங்கிறது குழந்தைகளுக்கு அது ஒரு த்ரெட்டா இருக்கும். த்ரெட்டா இருக்கும்போது பேரண்ட்ஸ் சைடு என்ன தப்பு பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஏதாவது பொருளை வாங்கி கொடுத்து குழந்தைய சமாதானம் பண்ணலான்னு அவங்க நினைப்பாங்க. குழந்தைங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இது எப்ப வேணா இந்த 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 வசதியும் இந்த வீடும் நமக்கு இல்லாம போகலாம், ஸோ எதா இருந்தாலும் இப்பவே அனுபவிச்சிருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்லலை, ஆனா இந்த ரிஸ்க்கு இந்த பிரச்சனையினால இருக்கும். ஒரு பிரச்சனை. அடுத்ததா இருக்கிற ஒரு முக்கியமானது என்னன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு இப்ப அந்த குழந்தைகள் வந்து குற்றத்தில் ஈடுபடுறதுனா வாய்ப்பு இருக்கு. குற்றத்தில் ஈடுபடணும்னு இல்லை, ரூலை மீறுவாங்க. உங்க கேங் எப்படி இருக்கோ அது உங்களோட செயலை வந்து தீர்மானிக்கும். கிளாஸை கட் அடிக்கிறது, இப்ப நீங்க ஒரு பிரச்சனை வந்து ஒரு விதிமீறல் வந்து இன்னொன்னு நோக்கி கூட்டிட்டு போகும். உங்க குழந்தைக்கு ஒரு பைக்கை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு பைக் வாங்கி கொடுக்கறது ரைட், அது ஒரு சின்ன வயலன்ஸ் அவ்வளவுதான். ஆனா அந்த பைக் என்ன செய்யும், நீங்க பையன்கிட்ட பைக் கொடுக்குறீங்க, பைக் எடுத்துட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி போகலாம். உங்களை சுத்தி இருக்கிற பார்வையில 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். அவன் 10 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்றான்னா என்ன தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு கேட்வே. நீங்க கொடுக்குற செல்லங்கிறது, நீங்க கொடுக்குற கேஜெட்டுங்கிறது, கூடுதலா கொடுக்கறது, நீங்க கண்காணிப்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பாதை. அந்த பாதை எங்க நோக்கி அழைச்சிட்டு போகும் நமக்கு தெரியும். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றதுல இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுல எனக்கு புரியுது என்ன அப்படின்னா, பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்றது இதுல இந்த குற்றம் இல்லாத நபர்கள் வந்து குற்றத்தில் ஈடுபடுறதுக்கான ஒரு முக்கியமான ஃபேக்டர், மெயின் ஃபேக்டர் தான். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம செய்யும் போது நம்ம அது ஒரு கிரைம் நமக்கு தெரியாது. நான் பார்த்துருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்
2 பேரோட குழந்தை, 10வது படிக்கிற பையன். ஒரு பைக்கை வாங்கி ஃப்ரெண்டு வீட்டில் நிப்பாட்டி யூஸ் பண்ணுறான். பைக்கை வாங்கி செகண்ட் ஹேண்ட் பைக் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 10வது படிக்கிற பையன். வீட்டுக்கு தெரியாமையா? வீட்டுக்கு தெரிஞ்சு, அம்மாவுக்கு தெரியும், கடைசியாக விசாரிக்கும் போது தெரியுது, அப்பாவுக்கு தெரியாது. அப்ப அம்மா ஒரு இன்னொரு கேஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. எனக்கே தெரியும், நீங்க சொன்ன இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட வீட்லயே அப்பாவுக்கு தெரியாம அம்மா பைக் வாங்கி கொடுத்து அதை ஃப்ரெண்ட் வீட்டுல விட்டுறது. 10th படிக்கிற பையனுக்கு வாங்கி தர்றாங்கன்னா 2 சிக்கல் தான். ஒண்ணு, பையனை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு தெரியல, அல்லது இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியல. பைக் வாங்கி தரது ஒரு சாதாரண விஷயம், நம்ம பிள்ளைகிட்டே தான் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒன்று. இது 2ல எது இருந்தாலும் நீங்க என்ன காரணத்துக்காக தெரிஞ்சு கல்லெடுத்து அடிச்சாலும் தெரியாம கல்லெடுத்து அடிச்சீங்கனாலும் காயத்தோட தீவிரம் மாற போறது கிடையாது. இது பேரண்டிங்ல இது ஒண்ணு நடக்குது. அரசுங்கிற வகையில பார்த்தோம்னு சொன்னா வேற இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன? மீடியா, சினிமா சொன்னீங்க. அப்புறம் முக்கியமா சினிமா தான் ரொம்ப பெருசு. இப்போ நீங்க ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஒரு படத்தை காட்டுங்க, ஒரு விஷயத்த உட்கார வச்சு அவங்களுக்கு நிதானமா பக்குவமா சொல்லி கொடுங்க. சினிமா அவங்களுக்கு ரொம்ப சட்டுன்னு போயிடும். ஈஸி கன்சியூம் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்களால அந்த இதுல இருந்து வெளியில வர முடியும். 2வது, அவங்க அதெல்லாம் பார்த்து இது வேற ஏதோ ஒண்ணு, ஒருத்தர் ரிஹர்சல் பார்த்து நடிக்கிற ஒண்ணு, இது ரியல் கிடையாது, இது பாசிபிள், இது சாத்தியம் இல்லை அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு அது புரியாது. ஓகே, நம்மளும் செஞ்சிருவோம், நம்ம செஞ்சு பார்க்கலாம், இதெல்லாம் ஈஸி போல் இருக்கு. ஜெயில் எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கறது பத்தின அறிவெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வயலன்ஸ். நீங்க வேணா ஜெயில் இதெல்லாம் பார்த்தோம்னா இப்ப நிறைய பேர் 19, 18 வயசுல ஜெயிலுக்கு வர்றவங்க எல்லாம் உண்டு. அவங்களுக்கு ஜெயில் எப்படி இருக்குங்கிற அறிவு கூட இருக்காது. ட்ரக்ஸ் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு முரண்பாடு என்னன்னு சொன்னா, 2K கிட்ஸுக்கு ஆல்கஹால் பயன்பாடு குறையுது, அவங்க லிக்கர் கன்சியூம் பண்றது அளவு குறையுது. ஆனா மற்ற நார்காட்டிக்ஸ் எடுத்துக்கிற அளவு கூடுது. அதை வாங்குறது ரொம்ப சுலபமா இருக்கு. இது ஒரு முக்கியமான கிரைசிஸ். அதை கட்டுப்படுத்தலாம், உடனே நம்ம நம்ம கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லாம் உடனே கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ப்ராக்டிக்கலி அதோட சாத்தியம் ரொம்ப குறைவு. ஜெர்மனை விட நாம ரொம்ப பெரிய கண்காணிப்பு அமைப்பு வச்சிருக்கோமா? இல்லவே இல்லை. ஆனா ஜெர்மன்ல காஃபி மாதிரி கோகைன் கிடைக்குது. கோகைன் ஐரோப்பால வளர வாய்ப்பே இல்லை. கோகைன் தென் அமெரிக்காலேருந்து வரணும். தென் அமெரிக்காலேருந்து எக்கச்சக்க கப்பல் வழியா தான் வரணும். அதுல அங்க இருக்கிற கண்காணிப்பு அமைப்புகளை மாதிரி நீங்க அதெல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஐரோப்பாவுக்கு மட்டும் வருஷத்துக்கு 900 டன் கோகைன் உள்ள வருது. 900 டன்னுனா யோசிச்சு பாருங்க. 1 கிராம் 4-5 பேருக்கு போதுமானது. ஒரு 1/2 கிராம் 1/4 கிராம் தான் எடுத்துப்பாங்க. ஐரோப்பா முழுக்க அது ஒண்ணு கிடைக்குது, மெத்தாம்பிட்டமின். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தென் அமெரிக்க கார்ட்டெல்லாம் அங்க இருந்து பொருளை கடல் வழியா நிலம் வழியா ஏதோ பண்ணி உள்ள கொண்டு சேர்ப்பாங்க அமெரிக்காவுக்குள்ள. இப்ப அப்படியெல்லாம் இல்ல, சின்னதா லேப் வச்சு ஒரு வீட்டுல செய்யறான். ஏதாவது பிரச்சனை வந்தா லேபை கொடுத்து விட்டு போயிடுவான். 1 கிராம் 4000 ரூபா. ஸோ சிம்பிள். ஒரு 1 kg ஸ்மகிள் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு கிராம் 4000 ரூபானா 1 kg என்னாச்சு? ஒரு 40 லட்சம் ரூபா மதிப்பை சர்வசாதாரணமா 2 பேண்ட் பாக்கெட்ல பேக் பண்ணி வச்சுட்டு வந்துட முடியும். அடுத்தடுத்தது மாறுது. இன்னொன்னு, இந்த வடிவமும் மாறுது. முன்னாடி சரக்கு அடிச்சவன நம்ம கண்டுபிடிக்க முடியும், அவனோட நடையில, பேச்சு குளறதுல. இன்னொன்னு, அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். குடிக்கிறவன் 99% போய் வீட்டுக்காரிட்ட சண்டை போடுவான், போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட மாட்டான். அவனுக்கு அந்த அந்த பேலன்ஸ் இருக்கும். இப்ப வர்றது நான் இது என்னன்னு சொன்னா, ஆள் இன்னும் ஒரு போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்றது, யார்கிட்ட வேணாலும் பாத்துருவோம்டா, மோதி பாத்துருவோம்டான்ற அந்த ஒரு எல்லைக்கு கூட்டிட்டு போகுது. இதுல நாம ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்துச்சுன்னா நாம சரி பண்ணிட முடியும். எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தீவிரமாயிட்டு இருக்கு. வளர்ப்பு, இன்ஃப்ளூயன்ஸ், சிஸ்டம், அந்த கண்காணிப்பு அமைப்புல இருக்கிற ஒரு இது ரொம்ப சுலபமா, டெக்னாலஜி ரொம்ப சுலபமா உங்களுக்கு ஒரு நார்காட்டிக் சப்ஸ்டன்ஸை கொண்டு சேர்க்குது. இப்படி இந்த மாதிரி பல்முனை 4 இடத்துல இருந்து அட்டாக் பண்ணா நீங்க எங்க இதை காட்டுவீங்க? நீங்க எங்க இருந்து தடுக்க முடியும்? அதை விட இப்ப சில பசங்களை பாக்குறீங்களா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ வீட்டிலேயே கஞ்சா வளர்த்த பசங்க, லைட் எல்லாம் போட்டு யூடியூப் பார்த்து வீட்டிலேயே அதை ஏதோ ஒரு கெமிக்கல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்ய முயற்சி பண்ணாங்க. அண்ட் நீங்க கோகைன் பிரிக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கிறது 40 கெமிக்கல்ஸ் தேவை. அந்த 40 கெமிக்கலுமே ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற கெமிக்கல். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, கோகோ இலைகளை போட்டு கெரோசின்ல ஊற போட்டு 10-12 நாள் ஊறும். அப்பதான் அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பிரிஞ்சு கீழே படியும். ஒரு ஆள் போட்டு மிதிச்சு அந்த படியறதுல இருந்து எடுத்து கோகோ பேஸ்ட் எடுத்து அதுல இருந்து கோகைன் உருவாக்குவாங்க. இப்போ தென் அமெரிக்க காடுகள்ல ஹை டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பறிச்ச 2 நாளைக்குள்ள பொருளை உருவாக்கி, டெக்னாலஜி போறது மோசமானதான் உருவாக்குது. அண்ட் இன்னொன்னு, சோசியல் மீடியாவோட அந்த இயல்பு இருக்குல்ல, நீங்க ஒரே செய்திய நேரா சொல்லுங்க, எவனையாவது இழுத்து போட்டு 4 சாத்தி அதே சொல்லுங்களேன். யாரையாவது அடிச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் சல்லுன்னு போகும். மக்களோட விருப்பத்தையே என்ன ஆகுதுன்னு சொன்னா, யாரோ ஒருத்தனை இழுத்து போட்டு சாத்துறத என்ஜாய் பண்ற மாதிரி மாத்திருக்கு.
ஆக்சுவலா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் சொன்னீங்களா, இந்த பையன் ஆமாம் 2 ஒரு முன்னாள் காதலி, இன்னாள் காதலி, அப்புறம் அவங்க இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுக்கு கொலை பண்ண, அதே காமெடியா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நியூஸ். அதுவே ரொம்ப பாய் ஃப்ரெண்டுக்கு விஷம் வச்ச அந்த கேஸ் எல்லாம் இவங்க இது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு குற்றத்தை ஒரு நார்மலைஸ் பண்றதா, கொடூரமான ஒரு குற்றத்தை ஒரு ஃபன் மாதிரி அதை சொல்லும் போது அதனுடைய தீவிரத்தன்மை தெரியாது இவங்களுக்கு. அது என்ன ஆகும் சொன்னா, ஓகே வழக்கமா நடக்கிறதா போல் இருக்கு, ஈஸியா வந்துடலாம் போல இருக்கு. அது இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் சீரியலை பாக்குறாங்கல்ல, இவங்க எல்லாம் இப்ப பல பேர்கிட்ட பேசும்போது சின்ன பசங்க எப்படி நம்பிட்டு இருக்காங்கன்னா, கோர்ட்னா நேரா போலாம், கேஸை விசாரிப்பாங்க, வழக்கு முடிஞ்சிடும், வந்துடலானே நிறைய பசங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து அந்த இன்புட் கிடைக்குதுன்னு பார்த்தா சீரியல் பாத்தீங்கன்னா கோர்ட்டு சீன் அப்படியே முடிஞ்சிடும். கோர்ட்டுக்கு போவாங்க, ஹீரோயின் வந்து ஆதாரத்தை அப்படியே எடுத்து போடும், ஆனா விடுதலை செய்யறேன் பாரு ஜட்ஜு. கேஸ் 10 கேஸ் மட்டும் தாண்டா அப்படி நடக்கும். சரியா? இந்த இது இருக்குல்ல, பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த இன்புட் பல கிடைக்கலாம், நாம இப்படி எல்லாம் இல்ல, யதார்த்தம் அப்படி இல்லப்பான்னு உரையாடுறதுக்கு நமக்கு வழியே இல்லை. இவனுக்கு 10ஆவதுன்னு சொல்லி ஹிந்தியை வேற ஒரு 2 கிலோ ஹிந்தியை வேற கம்பல்சரி ஆக்கினானுன்னு வச்சுங்களேன், நம்ம நீங்க ஆர்ஐபி போட்டுடலாம். பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க 3 மொழியை கத்து தரணுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை 10 மடங்கு அதிகமாகும். அதுக்கும் இதுக்கும் எப்படி? ஏன்னா நீங்க ஏற்கனவே ஸ்கூல் வந்து இதுக்கு முன்னாடி வாசிக்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். நான் படிக்க கத்துக்கிட்டேன்னு சொன்னா நான் நிறைய புக் இருக்கும், படிக்கலாம். டிவி எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட டிவி வந்து எல்லா டைமும் இருக்காது. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எனக்கு அது தெருவுல 4 டிவி இருக்கும். நீங்க டிவி 10 டிவி வாங்கி வச்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஒளி மொழி வரும், ஞாயிற்றுக்கிழமை சினிமா வரும், செவ்வாய்க்கிழமை தூர்தர்ஷன்ல அந்த ஒரே ரூம்ல இருக்கிற ஒரு நாடகம் நடக்கும். இவ்வளவுதான் இருக்கும். அந்த பிள்ளை கனியம்புதுன்னு சாயங்காலம் ஏதோ குழந்தைங்க நிகழ்ச்சி ஒன்று போடுவாங்க, 1.5 பலூன் ஒன்று நடக்கும். ரொம்ப லிமிட்டடா இருக்கும் போது எனக்கு வாசிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு கம்பல்ஷன். நான் வாசிக்க கத்துக்கிட்டேன்னா தான் அவுட் ஆஃப் ரீடிங் போறதுன்றது ஒரு பிரச்சனைன்றீங்களா? ஆமா, இல்ல இது கொஞ்சம் கூடுதலா வர்றது. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா இருக்கு. படிக்கிறது வந்து எழுதுறதும் படிக்கிறதும் ஸ்கூலுக்கு மட்டும் தேவைப்படுற ஒரு திறன். இப்ப என்ன ஆகும், அதுல ஆர்வமே இருக்காது. இயல்பா எனக்கு முன்னாடி எங்க அப்பா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் பண்றதுக்கு ஏதோ ஒன்று படிப்பாங்க, சொன்ன படிச்சாகணுங்கிற எனக்கு ஒரு நிர்பந்தம் இருந்தது. இப்ப அது இல்ல. இப்ப விஷுவலா எல்லாமே உங்களுக்கு வந்துருது. படிக்கிறது ஒரு சுமை. இந்த படிக்கிற சுமையில சேர்த்து வச்சுட்டு நீங்க 2 சம்பந்தமே இல்லாத இலக்கணம், வடிவம், எழுத்து முறை எல்லாமே மாறுகிற 3 வெவ்வேறு மொழிய பசங்களுக்கு வந்து படிக்கணும்னு சொன்னா அது ஒரு தண்டனை. அப்ப என்ன பண்ணுவான், டிராப் அவுட் ஜாஸ்தி ஆகும். டிராப் அவுட் ஆகிறவன் என்ன பண்ணுவான், வெளியில சுத்துவான். வெளியில சுத்தினா என்ன ஆகும், ஈஸியா ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். எந்த பிடிமானமும் இல்லாத நபர். நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த பாடச்சுமையை அதிகரிச்சு ஸ்கூலை எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையான ஒரு இடமா மாத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாம பசங்களை வெளியில தள்ளுறோம். வெளியில தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, கிடைக்கிற பொருள்லாம் என்ன இருக்கு, நீங்க சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா நெகட்டிவானதான் இருக்கும். ரோட்ல ரொம்ப சீக்கிரமா ஒரு நல்ல பொருள் கிடைக்கிறத விட மோசமானது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னு சொன்னா, ஸ்கூலை விட்டு துரத்த நாம நெருக்கடியை வந்து ஜாஸ்தியாக்குறோம். கண்ட்ரோல்ல வரவே மாட்டாங்க. இது வந்து நீங்க பிடிச்ச நிறுத்த முடியாது. நான் வேணா மார்க் பண்ணி வச்சேன், இந்த சிஸ்டம் வருதுன்னு சொன்னா அதுவும் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா, ஏற்கனவே பழகினவங்களுக்கு அது வேற விஷயம், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு. இந்த மாதிரி ஸ்கூலை இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணும்னு சொன்னா குற்றங்கள் குறையவே குறையாது. ஏன்னா வறுமையில இருக்கிற குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள்ல நானே பார்த்திருக்கேன், 30% சிங்கிள் பேரண்ட் இருக்கிற பசங்கள்ல, தமிழ் மீடியம் படிக்கிற பசங்கள்ல ஸ்டடி எடுத்த போது 30% சிங்கிள் பேரண்ட், 31% சிங்கிள் பேரண்ட், அம்மா இல்ல அப்பா இருப்பாங்க. ஒரு 27% அம்மா மட்டும் பாத்துக்கிற குழந்தைங்க, 3% அப்பா மட்டும் பாத்துக்கிற குழந்தைங்க இருந்தாங்க. நான் வேலை பார்த்த ஒரு ஸ்கூல்ல. அதையும் செக் பண்ணி பார்த்தோம். 3% அப்பா பாத்துக்கிறாங்கல்ல, 3% அப்பா இல்ல, அப்பா கூட பசங்க இருக்காங்க, பட் பாத்துக்கிறது பாட்டி. சிங்கிள் பேரண்டிங்கிறது தமிழ்நாட்டுல தலைவிதி வந்து அது பெண்களோட தலைவிதி. அவங்க தலையில தான் கடைசியா வந்து விடியும். அது அம்மாவா இருக்கலாம், இல்ல பாட்டியா இருக்கலாம். ரொம்ப மினிமல் பாசிபிலிட்டி பாட்டியா இருக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட்னு ஒரு ரோல் சொன்னோம் இல்லையா, அப்ப யூனியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத பத்தின அக்கறையே இல்லாம அவங்க என்ன கொண்டு வந்து தர்றாங்க, 3 லாங்குவேஜ் படிச்சா நீ பிரமாதம் ஆயிடலான்னு. மற்ற பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. 2 கோடிக்கு மேலான வெறும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா தான் எல்லாருமே லா அண்ட் ஆர்டரா பாக்குறாங்க. அண்ட் ஸ்கூலை சரி பண்றதுக்கு உண்டான பிரச்சனை என்ன இருக்குன்னு அவங்க கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்களா எல்லா ஸ்கூல்லயும்? இல்ல, வாய்ப்பே இல்லை. கவுன்சிலர் போறதுல வேற ஒரு பிராக்டிக்கலான ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு இன்ஸ்டியூட்ல விசாரிச்சதுல இதெல்லாம் வேற சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருந்தேன், கவுன்சிலர்லாம் இருக்காங்களா ஸ்கூல்ல அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
அவங்க எல்லா மேட்டரையும் கலந்துட்டு எங்களை பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லுது. அது அந்த அப்படியா? அளவுக்கு. ஆமா, இல்ல, இல்ல அது கில்டர் பண்றாங்க, என்ன இல்ல, பயமுறுத்துறாங்க. இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை தோற. அதாவது என்னன்னு சொன்னா, நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கறதையும் கூட சில குழந்தைகள் வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்காங்க. நீ இந்த மாதிரி செஞ்சினா உங்க அம்மாட்ட நான் சொன்னேன்ல தம்பி உன்னை நீ எனக்கு இந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படி அதை பிளாக்மெயில் எடுத்துக்கிறாங்க. தப்பு நடக்கலாம், நான் மறுக்கல. ஆனா ஒரு குழந்தை அப்படியே சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே அதை உண்மைன்னு நாம எடுத்துக்க தேவையில்லை. இப்படியும் கூட இருக்கலாம், ரெண்டு சைட்லயும் இருக்கலாம். ஸ்கூல்ஸ்ல கவுன்சிலர்ஸ் நீங்க எவ்வளவு ஸ்கூல் இருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் 37,000 ஸ்கூல் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50,000-60,000 ஸ்கூல் இருக்கலாம். 50,000-60,000 ஸ்கூலுக்கும் கவுன்சிலரை நாம அப்பாயிண்ட் பண்றதுக்கு 25,000 பேர் 2 ஸ்கூலுக்கு ஒண்ணுன்னா கூட நமக்கு ஆள் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, இந்த என்வைரன்மெண்ட் சேஞ்சு, கிளைமேட் சேஞ்சு இது வந்து இப்ப நடக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்பயுமே அப்படிதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ரஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க நிறைய வளர்ந்த நாடுகள். இப்போ நிறைய பேர் ரிவர்ஸ்ல போறாங்க. அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இடத்துலயுமே கவர்மெண்ட்ஸ்ல பெரும்பான்மையான நபர்கள் இல்ல. சரியாயிரும்டா அது அப்படி இல்ல தோழர். ஒரு சைக்காலஜில ஒரு தியரி உண்டு. ஒரு இழப்பை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு வரிசை இருக்கு, அடுத்த அடுக்கு இருக்கும். முதல் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நெருக்கமானவங்க இறந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து டினையலா இருக்கும். இல்ல எங்க ஒரு தாத்தா செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரும்பின தாத்தா, இல்ல எங்க தாத்தா சாவல, இல்ல என் மகன் சாவல அப்படின்னு அவங்க டினையல் ஸ்டேஜுக்கு போவாங்க. அடுத்ததா இது ஸ்டேஜா போய் நெகோசியேஷன் பண்ணுவாங்க கடவுள்கிட்ட, ஏன் நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. கடைசியா அந்த அக்செப்டன்ஸ்க்கு வருவாங்க. நாம வந்து ரொம்ப காலமா டினையல் மோட்ல இருக்கோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம தான் பெருசா மிகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டினையல் மூட். மென்டல் ஹெல்த் சொல்றீங்களா? மென்டல் ஹெல்த்ல இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல சொல்றேன். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்போ சீரியஸா பிரச்சனை இருக்கிறவங்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பீக்குக்கு போயிட்டு நார்மல் வருவாங்க. அப்ப என்ன தெரியுவாங்கன்னு சொன்னா, அந்த நார்மலுக்கு வரும்போது சரியாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு அந்த நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அது பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க நார்மலுக்கு வந்து திரும்ப பீக்கு போவீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா. அந்த ரிலாப்ஸ் வந்து முன்ன விட மோசமா இருக்கும். கோவப்படுறவங்க சொல்றீங்களா? ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்கிற ஒருத்தர்னு வச்சுக்கோமே, ஒரு பீக்குக்கு போகும், ரொம்ப அன்யூஷுவலா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு மெனிக் டிப்ரெசிவ் இதுன்னு வச்சுக்கோமே, டிப்ரெஷன் எபிசோட் இருக்குன்னு சொன்னா ஒரு டிப்ரெஷனோட பீக்குக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நார்மலுக்கு வருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரியாயிடுச்சுன்னு நினைச்சுக்குவோம், நார்மல் நினைச்சிட்டு திரும்ப அது பீக்குக்கு போகும்போது முன்ன விட அதிகமா இருக்கும். முதல் எபிசோட விட செகண்ட் டைம் வர்ற அந்த டிப்ரெசிவ் எபிசோட் வந்து கடுமையா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்கூல்ல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி செய்யலாம் யோசிச்சு பாருங்க. இப்போ பள்ளிகள்ல நாம ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஆள் கிடையாது. ஒரு 25,000 பேரை நாம பள்ளிகளுக்கு அனுப்பணும்னு சொன்னா பயிற்சி பெற்ற ஆட்கள் கிடையாது. சைக்கியாட்ரிஸ்டே இந்தியாவில தேவையில 10% தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு தேவைப்படுகிற மனநல மருத்துவர்கள்ல 90% கிடையாது, 10% தான் இருக்காங்க. அந்த 10% பாத்தீங்கன்னா வளர்ந்த மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. பீகார்ல எல்லாம் போய் தேனீங்கன்னா கெடுப்பாங்களான்னு கூட தெரியாது. நீங்க ஒரு பெரிய மனநல மருத்துவமனை 10% பாப்புலேஷன்ல 10% ஆட்களுக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு குறைவான நம்பர்னு தான் நான் சொல்லுவேன். யூஎஸ்ல 16% மக்களுக்கு டிப்ரெஷன் மைல்டாவோ ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இங்க வந்து அதை விட அதிகமாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நாம அந்த 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 எண்ணிக்கையில இருக்கிற ஆட்களுக்கு சர்வீஸ் பண்ற அளவுக்கான கட்டமைப்பு நமக்கு கிடையாது. நிமான்ஸை தவிர வேற ஒரு இன்ஸ்டியூட் ஏதாவது ஞாபகம் வருதா சொல்லுங்க? யாருக்குமே தெரியாது, ஆட்கள் கிடையாது அதை சர்வீஸ் பண்றதுக்கான. இன்னொன்னு, அவங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கிற வாய்ப்புக்கு அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா போயிடலாம். சரி, ஓகே, ஒருத்தர் வர்றானே வச்சுக்குவோம். எனக்கு ஒரு யூஎஸ் கவுன்சிலர் ஒருத்தர் எழுதின ஆர்டிகிள் படித்தேன். ஏன் கவுன்சிலர்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுலன்னு சொன்னால், அவங்க 3 இல்ல 4 பேர் தான் பார்க்கலாம். நீங்கள் 3-4 பேரை பார்த்து ஒரு நாளைக்கு பார்த்து அவங்கள்ட்டேருந்து வர்ற ஃபீஸை வச்சுட்டு நீங்கள் வருஷம் உங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கணும், கிளாஸஸ் போகணும், லைசன்ஸ் இருக்கு, இந்த வேலையெல்லாம் செலவெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு மிஞ்சறது சும்மா ஒரு கார்பெண்டர் சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு தான் வரும். எப்படி அந்த ஃபீல்டில் இருப்பான்? இங்கேயும் அதே பிரச்சனை தான். நீங்கள் 25,000 பேரை கொண்டு வர்றீங்க, அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு எங்கே போவீங்க? ஏற்கனவே கொடுக்குற ஃபண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நம்ம கையில இருக்கிறதுன்றது பேரண்டிங்ல ஒரு கண்ட்ரோல பண்ணலாம். அதுதான் அது ஒண்ணு. அதை ஃபைன் டியூன் பண்றதுக்கு கவர்மெண்ட் உதவி மீடியா இதெல்லாம் சேர்ந்து வேலை செய்யுது. இது எல்லாரோட பிரச்சனையும் இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டியது யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா வேற சாய்ஸ் இல்லை. நான் வந்து அவங்கள இது வந்து பெற்றோர்களை நான் குறை சொல்றேங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா மத்தவங்களுக்கு நோ சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, தள்ளி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எனக்கும் இல்லை. மைல் ஸ்டோனை அந்த டைம்ல ரீச் பண்ணாதான். நீங்க 4 வயசு பையனுக்கு எவ்ரிடே டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கறது ஈஸி. எந்திரி, உன் பெட்டை வந்து மடிச்சு வை, ப்ராப்பரா சாப்பிடு, ரொம்ப சிக்கல் இது இல்லை தோணும். நீங்க குழந்தை வளர்ப்புல இண்டிபெண்டா தான் வேலையை தானே பாத்துக்கிற மாதிரி உங்க குழந்தைய வளர்த்துட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனையில பாதி குறைஞ்சிடும்.
அண்ட் நீங்க வந்து ஒரு ஒரு டீமா ஒரு ஒரு மற்ற பெற்றோர்களோட ஒருங்கிணைஞ்சிருக்கீங்க, ஸ்கூல்ல வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டீச்சர் சரியான நேரத்துல உங்களை வார்ன் பண்ணுவாங்க. நீங்க ஒரு டீச்சரை ஒரு எதிரி மாதிரி ஹேண்டில் பண்றீங்க, அல்லது ஒரு ஒரு பேரண்ட் டீச்சர் எதிரி மாதிரி ஹேண்டில் பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் பிரச்சனையை வந்து பேசிக்க மாட்டாங்க. மற்ற பேரண்ட்ஸோட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னா அவங்க தான் ஃபேஸ் பண்ற ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு இருக்கலாம். நீங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனைக்கு அவன் ஏற்கனவே அதை அட்டன் பண்ணிருப்பான், அவன்கிட்ட ஒரு தீர்வு இருக்கும். நம்மகிட்ட இந்த கம்யூனிகேஷன் இல்லை. அதை விட முக்கியமானது, நான் என் பையனோட என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அவங்கள கேர் அண்ட் கம்பேஷனேட்டா நான் பாத்துக்கிறேன்னு போது என் குழந்தையோட பிரச்சனைகளை அவன் எனக்கு வந்து சொல்லுவான், அவன் நடந்துக்கலன்னு சொல்லி. இது எத்தனை இடத்துல நடக்குதுன்னு பாருங்க. கிடையாது. அதிகபட்சம் நம்ம குழந்தைகளோட செலவு பண்றதுக்கு இருக்கிற வாய்ப்பு, வேலைக்கு போகிற பெற்றோர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து 1 to 1.5 மணி நேரம் தான். அந்த நெருக்கடியை நாம ஃபேஸ் நாம வந்து இதுதான் சொல்றேன். எனக்கு வந்து அது ஒரு முழு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி எனக்கு சூழ்நிலை இல்லை. ஒன்றை மட்டும்தான் சொல்ல முடியும், பெற்றோர்கள் தான் இதனுடைய முதல் அடியை எடுத்து வச்சாகணும். அண்ட் ஒரு சீரியஸ் கிரைமை செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னு யாரையும் நீங்க பண்ண முடியாது அப்படின்னு நீங்க யாரையும் நம்ப முடியாது. ஏன்னா முன்னாடி சரக்கு அடிச்சா ஸ்மெல் வரும், இப்போ ஸ்மெல் வராத ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அவங்க போகலாம். கூல்லிப் வந்து 6வது கூல்லிப் வந்து ஸ்வீடன்ல கூல்லிப் சாதாரணமா சூப்பர் மார்க்கெட்ல விற்கிற ஒரு பொருள். அவங்க என்ன கணக்குல விற்கிறாங்கன்னு சொன்னா சிகரெட்டை விட இது ஹார்ம்லெஸ். ஏன்னா சிகரெட் நான் பிடிக்கிறேன்னு சொன்னா எதுக்கு இருக்க உங்களுக்கும் அந்த புகை வந்து பாதிக்கலாம், பாசிவ் ஸ்மோக்கர் இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் கூல்லிப் போடுறவன் அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நாடு வந்து கூல்லிப்பை அலோவ் பண்ணுது. நாம கூல்லிப் 6வதுல போடுறான்னு வச்சுக்கோங்க ஒரு பையன், அப்போ வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கூல்லிப் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 8வது படிக்கும் போது கூல்லிப் அவனுக்கு பத்தாது. அப்ப என்ன பண்ண, பெட்ரோல் எடுத்து மோந்து பாக்குறது, ஒயிட்னருக்கு போறது. ஒயிட்னரை நம்ம தடை பண்ண முடியுமா? முடியாது. இன்னொன்னு மற்ற சப்ஸ்டன்ஸை வந்து தடுக்கிறதுங்கிறது அமெரிக்காலையும் ஐரோப்பாலையும் சாத்தியம் இல்லைங்கிற போது நாம கற்பனையா வந்து அது கவர்மெண்ட் இறுக்கி பிடிச்ச தடைன்ற ஒரு விஷயத்தை வச்சும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல வாங்குறாங்க. ஆயுர்வேதா மெடிசன் சொல்லி திருச்சியில இருக்கிற ஒரு பையனால நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை வாங்க முடியுது. நீங்க இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எனக்கு 8th படிக்கிற ஒரு பையன் 2017 சொன்னான், சார் ஏதாவது பெய்டு ஆப் ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா சொல்லுங்க சார், நான் கிராக் பண்ணி எடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். 8th படிக்கிற பையன் 17ல. ஸோ இவங்க வந்து ஒரு உலகம் தனி, உங்க உலகம் தனி, ஒரு மோசமான விஷயத்த சடன் கத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, தேடி போய் அதை பிடிச்சிடறாங்க. 2வது நீங்க இந்த சினிமால வயலன்ஸ் சொன்னீங்க, சினிமால சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்மே ரொம்ப அந்த ரோலக்ஸ் கேரக்டரே வந்து இந்த கொக்கைன் தான் குடிப்பாரு, அது இழுப்பாரு சம்திங். அப்ப என்ன ஒரு பையனுக்கு அதை இழுத்துதான் பாப்போம்னு ஒண்ணு தோணும்ல. நீங்க ரொம்ப நார்மல். ஏன்னா இப்ப வர திரைப்படங்கள்ல இப்ப சரக்கு தம்லாம் தாண்டி கஞ்சா அடிக்கிறது வந்து அது ஒரு நார்மல் கேங்ல வந்து நிறைய படத்துல ரீல்ஸ் நிறைய வருது. இப்ப நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு பையனுக்கு அதை வந்துட்டு ஒரு பையன் இன்ஸ்டாஃப்லாம் நிறைய இருக்கு. என்ன சொல்றான்னு சொன்னா, 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறத விட ஒரு ஜாயிண்ட் அடிக்கிறது சீப் தானே, நல்லாவும் இருக்கும், 2 நாள் வரும்ன்ற மாதிரி பேசுற ரீல்ஸை பாக்குறேன். நம்ம கண்ணுக்கே தெரியாம இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க, எத்தனை பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு தெரியும்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா பசங்க கிட்ட அது ஒரு கரண்ட் பாயிர வேகத்துல பரவுது. ஆனா யூடியூப்ல ஒரு 2017ல இருந்து இருக்கேன், நான் 2018 மிட்ல இருந்து இருக்கேன். டெய்லி எனக்கு அதுலதான் வேலை இருக்கணும், அதுலதான் ஃபுல்லா ஆப்ரேட் ஆகாம பாத்துட்டே இருப்பேன். பப்ஜி மதன் இஷ்யூ வந்தப்பதான் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனா அங்க அவ்வளவு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு குழந்தைங்கள்ட்ட அவர் பேசிட்டு இருக்காரு, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டு இருக்கு, கேமிங் இப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்றது தெரியவே தெரியாது. டிடிஎஃப் வாசன் ஒரு பார்த்தது கூட இல்ல. அவன் பார்த்தா வந்து பசங்க பெரிய ஒரு வீட்டு வேலை டியூஷனை பங்க் பண்ணிட்டு எல்லாம் வந்து ரோட்டு வர நின்றுட்டு இருக்கிறான் வேலூர் பக்கம், இந்த பையன் வண்டி ஓட்டிட்டு வர்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பெரிய இடைவெளி வந்திருக்குது. நான் அவங்கள பசங்களை குறை சொல்லலை. இன்ஃபேக்ட் நான் இந்த மனித வரலாற்றுல ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு இளம் தலைமுறை அப்படின்னு சொன்னா நான் இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல வர்ற பசங்களை சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு மோசமான விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமா கிடைக்குது. அவங்க ஆசைப்பட்டது நிறைய கிடைக்குது. இது ஒரு பையன் எனக்கு சொன்னது, நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குது, தேவையானது எதுவும் கிடைக்கலன்னு. யோசிச்சு பார்த்தா உண்மைதான். நம்ம வந்து ஒரு விளையாடுறதுக்கு இருந்த ஸ்பேஸ் ரொம்ப பாதுகாப்பா அவங்களால ரோட்ல விளையாட முடியும். இன்னைக்கு அது சாத்தியம் குறைஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களால நீங்க உருவாக்கிக்க முடியும். இந்த மாதிரி இப்ப நீங்க கேஜெட் இல்லாம ரொம்ப செலவு பண்ணாம பொறுப்பா ஒரு பையனை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா கஷ்டம் தான். இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருது. நாங்க இதை முன்கூட்டியே நாங்க இதை
இதை வந்து இந்த மாதிரி சீரியஸ் ஆகிட்டு இருக்குங்கிற பிரச்சனை, அந்த எச்சரிக்கை வந்து எங்கள் ஆஃபீஸ் வட்டாரத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போது நான் 2017-18 ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சண்டை வருது. இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. சண்டை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்க 2 சண்டை இருக்கிறதுனால இந்த பையன் அந்த அம்மா இன்னொரு பையனோட அம்மாவோட ஃபோட்டோவை அவங்களோட வாட்ஸ்அப் டிபிலேருந்து எடுத்து கண்ணீரஞ்சலி அப்படின்னு சொல்லி கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டுறான் இன்ஸ்டாகிராமில். உடனே சண்டைக்கு இவனுங்க அதை போய் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல், இவனுங்க கவுண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனோட அம்மா ஃபோட்டோவை அவங்க டிபிலேருந்து எடுத்து அது பக்கத்தில் வந்து அந்த போர்னோகிராஃபி நடிகர்கள்லாம் இருக்காங்களே ஆண்கள், அவங்க ஃபோட்டோலாம் பக்கத்தில் வச்சு இவன் ஒரு போஸ்டர் போடுறான். 8th ஸ்டாண்டர்ட். நாம் இப்படி வேற ஒரு பொண்ணு இருந்தாங்க. வீட்டில இருந்து பணத்தை எடுத்து 15,000 ரூபா கிட்ட பணத்தை எடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆர்டர் போட்டு அந்த ஃபோனில் பேக்கில் வச்சு சைலண்டில் வச்சு அந்த ஃபோனை பேக்குள்ளே வச்சு 2 மாசமாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் பிட் அடிச்சிட்டாங்கிறதுனால கேர்ள் ஒரு 15 வயசு வச்சுக்கோங்க, 15-16 வயசு, பேக்லாம் செக் பண்ணும்போது மாட்டிக்கிறாங்க. ஸ்கூலில் பிட் அடிச்ச பிரச்சனைக்காக பேக் செக் பண்ணும்போது மொபைல் மாட்டுது. இருக்குன்றதே தெரியாது யாருக்குமே. 15,000 ரூபா பணம் வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. 15,000 ரூபா பணம் காணா போகிறத ஒரு அம்மா அப்பா நோட்டீஸ் பண்ணலைன்னா பிரச்சனை எங்கே இருக்குது? ஒரு ஃபோனை பயன்படுத்துகிற அப்படின்னா மகளோட பேக்கில் ஃபோன் இருக்குது அப்படின்றது தெரியலைன்னு சொன்னால் அவங்க கூட வந்து இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு போதாமை இருக்குது. மகளால் அவங்கள்ட்ட ஒழிச்சுக்க முடியுது. ஏன்னா பசங்களால் அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஏமாற்ற முடியாது. ஒரு ஃபோனை பயன்படுத்தும் போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்கள அட்டன் பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன கேப்பை சரி பண்ணுனா நமக்கு அந்த வாய்ப்பு அதிகம். கவர்மெண்ட் ஏதாவது செய்யும்னு வெயிட் பண்ணோம்னா கவர்மெண்ட்டுக்கு டைம் கிடைச்சி செய்யறதுக்குள்ள நம்ம கவர்மெண்ட் மீடியா பொறுப்பா இருக்கணும், பேரண்ட் ரொம்ப விழிப்பா இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருது. அதான் நான் ரொம்ப இது ஒரு மாதிரி எனக்கு அந்த இதுல பெருசா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணுன பிறகுதான் நம்ம இந்த நெகட்டிவிட்டி வச்சுட்டு நம்ம ஸ்கூல்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில வந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு இந்த செய்யலாங்கிற நம்பிக்கை இருந்தால்தான் நீங்க அதை இது பண்ணணும். ஒரு அவநம்பிக்கையோட வச்சுட்டு இன்னொருத்தரோட இது ஒன்றும் செய்ய முடியாதுன்ற முடிவு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் அங்கே பண்ணுவீங்க? இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த சைட்லயுமே எந்த பக்கம் மோதினாலும் இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு. நம்ம வந்து பர்சனலா நமக்கு மனோல ஆமா நம்ம ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கு. இதுக்காக தான் நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். மேபி இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். பட் இதை வந்து இந்த எச்சரிக்கையை நீங்க ரூல் அவுட் பண்ண முடியாது. அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பர்சனலா நம்புறேன். நிறைய பேசியிருக்கோம். குறிப்பா பேரண்ட்ஸ் அண்ட் மீடியா, கவர்மெண்ட் 3ஓட ரோல். அதில் நம்ம கையில் ஆப்ஷனில் இருக்குது பேரண்டல் கண்ட்ரோல் அண்ட் பேரண்டல் மானிட்டரிங் தான். எவ்வளோ தூரம் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். பேரண்ட் இருந்தால் பேரண்ட்ஸ் விழிப்பாகவும் இன்னும் கொஞ்சம் யார் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்களோ அவங்க பொறுப்பாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தால் மற்ற ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தப்பு இல்லை. எஸ் யா. இன்னொன்று செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிறத. இல்லை நான் இப்படி செய்கிறேன், இது சரிதானான்னு செக் பண்ணணும். ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் அதை எவ்வளவு எல்லாமே வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்றத நீங்க சொன்னீங்க. எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி ஆசைப்படுறான் இதை பண்ணலாம், இது கொடுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அந்த லெவல் அப்படின்றது என்ன, அந்த பார் அப்படின்றது என்ன? வெயிட் பண்ண வைங்க. எந்த ஒரு பொருளும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டாம். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க வந்து ஒருபோது கேட்டா கிடைச்சிருன்றது. அந்த சூழலுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் அதை செய்யாதீங்க. ஒரு ஷூ கேட்கிறாரா, ஸ்போர்ட்ஸ் ஷூ, வெயிட் பண்ணட்டும். ஒரு 15-20 நாள் வெயிட் பண்ணட்டும். இல்லை 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணட்டும். இன்னும் பெரிய பொருள் கேட்குறாங்களா, சைக்கிள் கேட்குறாங்களா, வெயிட் பண்ணட்டும். அடுத்து அதுவும் இல்லையா, ஒரு டாஸ்க்கு கொடுங்க. ரைட், என்னோட சக்திக்கு அப்பாற்பட்டது நீ கேட்குற இந்த பொருள் எனக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு 2 மாசம் ஆகும். ஆனால் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நீ கேட்குறது செய்கிற பொறுப்பு இருக்குல்ல, இந்த விஷயத்துலலாம் நீ செய்யுன்னு சொல்லி சில விஷயங்களை நெகோஷியேட் பண்ணுங்க. அடுத்தது மற்றவர்கள் மேலே கரிசனத்தோடு இருக்க குழந்தைகள் வந்து தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறையும். ஆனால் அதுதான் இப்போ கேட்க வந்தேன். முன்னாடி என்னோட ஜென்ரேஷனில் ஆப்வியஸ்லி முன்னாடி ஜென்ரேஷன் தான். அப்போ வந்து ஒரு தயக்கம் இருக்கும் பேரண்ட்ஸ்ட கேட்கறதுக்கு. வந்து இப்போ அவங்க போய் கஷ்டப்படுவாங்களே, நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அவங்கள அந்த பொசிஷனுக்கு தள்ளுறது அப்படின்னு நம்மளே பார்ப்போம். சரி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் கேட்க வேணாம், அப்புறமா கேட்டுக்கலாம், இல்லை வேணாம். அதாவது முரண்டு பிடிக்கிற வயசு ஒன்று இருக்கும். எனக்கு வேணும் அப்படின்ற வயசு ஒரு சின்ன வயசா இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டீனேஜ்லாம் வரும்போது சரி நமக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்க வேணாம்லாம் குழந்தைகள் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பெட்டராகவே அப்பா அம்மாவுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, நம்ம படிக்க வைக்கிறாங்க, அவங்கள எந்த ஒரு ப்ரெஷரும் தள்ளக்கூடாது, எதுவுமே கேட்காம இருந்த குழந்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ அப்படி இருக்காங்களா? இல்லை, இப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
அப்படி இல்லை. அது நீங்க இன்னொருத்தருக்கு சர்வீஸ் பண்றதோட டேஸ்ட்டை காட்டினாதான் அவங்க நாளைக்கு அவங்களுக்கு இன்னொருத்தரோட முக்கியன்ற இதுக்கு வந்து போவாங்க. சின்ன சின்ன வேலைகள்ல மற்றவர்களுக்கான வேலைகள்ல என்கேஜ் பண்ணணும் பிள்ளைங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இது அப்பா அம்மாட்ட கேட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க, அது மாதிரி எனக்கு வேணும் அவ்வளவுதான், அது நீ பண்ணு. அது எல்லா கேட்டகரியும் நான் வந்து எலிட் ஸ்கூல்ஸ்லயும் வேலை செஞ்சிருக்கேன், மிடில் கிளாஸ் ஸ்கூல்ஸ்லயும் இருந்திருக்கேன். ரொம்ப வறுமையில இருக்கிற 10ல் 6 பேர் ஒரு ரூம்ல இருக்கிற வறுமையில இருக்கிற குழந்தைங்க படிக்கிற ஸ்கூல்லையும் வேலை பார்த்துருக்கேன். பட் அழுதா அதை தாங்கிக்க முடியாம அவன் கேட்கறத வாங்கி கொடுக்குற போக்கு எல்லா வகையிலையும் இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் கூட பையன் அழுதான்னா அதை தாங்கிக்க முடியாம பொருளை வாங்கி கொடுத்துட்றாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு பொருளை அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா பையனை விட இவங்க பதறி போய் பையனுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்றது இருக்கு. இதோட ரொம்ப மோசமான பக்க விளைவு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு தனக்கு கிடைக்கிற பொருள் மேல திருப்தியே இருக்காது. கிடைக்காத பொருளுக்கு கோவப்படுவாங்க. நீ நேற்று வாங்கி கொடுத்தல, ஏன் இன்னைக்கு வாங்கி தரலன்னு கேட்பாங்க. இன்னொரு பெரிய இருக்கும்போது நான் வாங்கி தரேன், அடுத்தடுத்து பெரிய பெரிய பொருள் வந்துட்டே தான் இருக்கும். ஆமா, ஆசை. நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு சைக்கிள் கேட்கறான், சரி இன்னைக்கு சாயங்காலமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவீங்க. எனக்கு அந்த மாதிரி 60 லட்ச ரூபாயில வீடு இருக்கு, அந்த மாதிரி வீடுக்கு தான் நான் போகணும்னு என்ன பண்ணுவீங்க? கேட்கறாங்க, கேட்காமலாம் இல்லை, அதை கேட்கறாங்க. நீ வாங்கி கொடுத்துரு. எனக்கு ஒரு பையன் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. எனக்கு அசிங்கமா இருக்கு, ராமச்சந்திரால சீட் வாங்கி கொடுன்னு கேட்கறான் பையன். அவங்க அப்பா தாத்தா மொத்த குடும்பத்தோட சொத்தை வித்தாலும் அது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா அவனுக்கு தெரியல, என்ன என் தம்பி இது உங்க அப்பாவுக்கு அஃபோர்டபுள் இல்லை, கடன் வாங்கி கொடுங்க, நான் சம்பாரிச்சு கட்டுறேன். இந்த 1 கோடியை சம்பாரிச்சு கட்டுறதுக்கு உனக்கு 30 வருஷம் ஆகும்ட்டானா புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. நீ நேற்று செஞ்சல இன்னைக்கு செய்யின்றது இது தெரியணும்னு சொன்னா நீங்க லேட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்னு, வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட மற்றவங்களுக்கு பசங்க அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுக்கறத என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரோ ஒருத்தர் வேற நீங்க பண்ற சர்வீஸ்க்கு இது சேர்த்துங்க. எனக்கு நான் பார்க்கும்போது எங்க பேட்ச்ல எல்லாருமே அதை செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து சாப்பாட்டை பசங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ பசங்களை அந்த மாதிரி வேலைகள்ல நம்ம இன்வால்வ் பண்றதே இல்லை. எந்த கஷ்டமும் இல்லாட்டி என்ன பண்ணும்? அவங்களுக்கு வந்து தனக்கு தான் எல்லா செல்ஃப் சென்டர். அது வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மாதிரி எனக்கு நீங்க எல்லாருமே சேவை செய்யணும், நான் ரிசீவ் பண்ண மட்டுமே பிறந்தவங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. என்டைட்டில்டா ஃபீல் பண்றது, என்டைட்டில்மெண்ட் டிசார்டர். கரெக்டான டேர்ம், என்டைட்டில்மெண்ட் டிசார்டர். அதாவது என்னன்னு சொன்னா, நீ இரு சாவு, எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு வேண்டியதான் கொடுத்துரும். இப்போ ஒரு பையன் மிரட்டி செத்தான்ல, பைக் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா மிரட்டுறான், முடியாதுங்கிறாரு. பெட்ரோலை உடம்புல ஊத்திட்டு மிரட்டுறான், தெரியாதனமா நெருப்பு பட்டுறது, ஆள் போயாச்சு. 20 வயசு பையன். அந்த இன்னொரு பையன் அந்த டே செத்துட்டான்டா அவன்ற அந்த மீன் பாத்தீங்களா? அவன் அந்த பையன் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு பாத்தீங்களா? பொழைச்சு வந்த பிறகு அது ஒரு கெத்தா ஒரு போஸ்ட். இதை எப்படி எடுத்துக்கிற, அதாவது வந்து பாக்குறவங்களுக்கு அது எந்த மாதிரி போய் சேரும்? பண்றது பண்ணிக்கலாம், ரெக்கவர் ஆயிடலான்றதான் தோணும். அவன் தான் சந்திச்ச நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இப்படி செஞ்சதுனால நான் எவ்வளவுலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு விவரிக்கிறது ஒண்ணு. ஆனா சோசியல் மீடியால அது போகாது. இப்ப என்ன பண்றான்னா, நான் எந்திரிச்சு வந்துட்டேன் பாடுறான்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் சந்தோஷம் தான் பண்றாங்க, அதை பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல எந்திரிச்சான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 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 எபிசோட்ல தான் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை வந்து காட்டிக்கிட்டா விலை போகாதுல்ல மார்க்கெட். இந்த கெத்து பிரச்சனை இருக்குல்ல, பசங்களுக்கு அதான் டக்குன்னு போய் சேருது. அது ஒரு அது என்ன செஞ்சாலும் அது ஒண்ணுமே பண்ண முடியல. இதை வேணா செய்யலாம். பேரண்ட்ஸ் வந்து கண்காணிப்புல காம்ப்ரமைஸே கூடாது. அண்ட் ஸ்ட்ரிக்டான அடிச்சு கொடுமைப்படுத்துறதெல்லாம் இல்லை, பட் கன்சிஸ்டண்டா இருக்கிறது இருக்குல்ல. ஒரு விஷயம் இல்லை இது செய்யக்கூடாதுன்னா கூடாது, சில விஷயம் தப்புனா தப்பு தான். இன்னும் அடுத்தவங்க முக்கியங்கிறத வந்து நீங்க ஒரு 7-8 வயசுக்குள்ள அதை சொல்லி தரணும். அவங்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்து செய். ஒருத்தர் வர்றாங்களா, தாத்தா பாட்டி கெஸ்ட் வர்றாங்களா, அவங்கள ரிசீவ் பண்றது வெறுமனே உங்களோட வேலை மட்டும் இல்லை. உங்க பையனும் பொண்ணு அதுல இன்வால்வ் ஆகணும். அவங்களுக்கு வேண்டியதை கொண்டு வந்து கொடுக்கறதுல செய்யணும். பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்கா, கொண்டு போய் விட்டு வருதா, இந்த மாதிரி வேலையில தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ, ஒருவேளை ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுனாலும் கூட அதை செய்யுங்க. லெப்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வருவாங்க, தான் குழந்தைகளை வந்து கூட்டு வருவாங்க, எப்படி இயங்குதுங்கிறத பாக்குறதுக்கு, மற்ற பிரச்சனைகளை டிஸ்கஸ். இன்னொன்னு, நாம செய்யற இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பெரியவங்களே செய்யறது என்னன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை எவ்வளவு தீவிரமானதுங்கிறத அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு குற்றம் எவ்வளவு தீவிரமா முடியும் அப்படிங்கிற வாணிங்க நம்ம கான்வர்சேஷன் மூலமா தான் அவங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்படி பண்ணா இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஆமா, நீ டிராபிக் வயலேஷன் வேகமா வண்டி ஓட்டுறன்னா உனக்கு அது சின்ன விஷயமா தெரியலாம். அந்த வண்டியில ஒரு ஆள் மோதுனாங்கன்னு சொன்னா அந்த கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் எபிசோடும் நீ சகிச்சுக்கவே முடியாத அளவுல இருக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரியான கோர்ட் நடைமுறை கிடையாது. இன்னொன்னு, கம்பல்சரி செய்தியை பார்த்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க.
மோசமா அந்த விளையாட்டுத்தனமா பேசுற செய்திக்கு எதிரான உங்க கருத்தை வந்து சொன்னாதான் அவன் அதை குறைப்பான். இல்லாட்டி வந்து சோழியை முடித்த காதலி அப்படின்னு தான் டைட்டில் போடுவாங்க. இப்போ இதுக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான போக்குக்கு எதிராக ஒரு 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 பப்ளிக் ஒப்பீனியன் பெரிய அளவுல வந்தாதான் இந்த 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 கிரைம் வந்து என்ன கேட்டா இது ஒரு கிரைம். குற்றத்தை வந்து நார்மலைஸ் காமெடி ஆக்குறது, டிஸ்கவுண்ட் பண்றது, அதோட சைஸை குறைக்கிறது, இது எல்லாமே அது ஒரு சமூகத்துக்கு செய்யற ஒரு துரோகம். அது ஒரு அநியாயம். ஒருத்தனை சும்மா நிக்கிறவனை பிடிச்சி ஒரு குற்றத்தை நோக்கி தள்ளுற ஒரு ஒரு அசிங்கமான ஒரு காரியம் அது. பட் அதை எப்போ மாற்றுவாங்கன்னு சொன்னால் இதுக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்சாதான் மாற்றுவோம். ஸோ முதல் அடி நம்ம சைட்ல இருந்தால் வரணும். சாத்தியம் இருக்கு, நம்ம பெருமளவு டேமேஜ் கண்டாமினேட் ஆயிருக்குங்கிறது உண்மைதான்னாலும் இன்னமும் இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த முதல் அடி பேரண்ட் சைட்ல இருந்தா வரணும், மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எஸ் தோழர், ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசியிருக்கோம். குறிப்பாக அகைன் நம்ம ஞாபகப்படுத்த விரும்புறது, குற்றப்பின்னணி இல்லாத நபர்கள் ஈடுபடக்கூடிய குற்றங்கள் அதிகரித்து வர சம்பந்தமாக தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இதே நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தில் நன்றி. நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.